உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க பொண்ணு உயிரோட இருக்கிறது உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? இல்ல என்கிட்ட நடிக்கிறீங்களா ரெண்டு பேரும்? அம்மாடி கண்ணுகள அப்பாவை இப்படி அனாதையை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னங்க இது? இப்ப எதுக்காக இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். ராஜி, நான் எவ்வளவு பெரிய பாவி. 2 பிள்ளைகளை வாரி கொடுத்துட்டு இப்படி உட்காந்துருக்கேன். இப்ப எதுக்குங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தீபாவளின்னு வந்துட்டாலே ஒரு வாரத்துக்கு இந்த வீடு கலகலப்பா இருக்கும். அக்காவும் தங்கச்சி போட்டி போட்டு தீபாவளி பலகாரம் பண்ணி அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. சில சமயம் என்னால புது தண்ணி கூட எடுத்து கொடுக்க முடியாம போயிடும். ஆனா அவங்க 2 பேரும் முகம் சொல்லிச்சு பார்த்ததா ஞாபகம் இல்லை. எதை பத்தியும் கவலைப்படாம 2 பேரும் சந்தோஷமா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப ஊரே வெளிச்சமா தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கப்ப என் 2 பொண்ணுங்களும் இல்லாம இந்த வீடை இருண்டு போய் கிடக்கு. என்னங்க நீங்க? நல்ல நாள் அதுமா, ஏன் இப்படி நடு வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? இந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? வாழ வேண்டியவங்களை இவ்வளவு சீக்கிரம் பிரிச்சு என்கிட்ட இருந்து கூட்டு போயிட்டாரு. இப்ப நான் எதுக்கு உயிரோட இருக்குன்னு எனக்கே தெரியல. ஏங்க, என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷியாவே தெரியலையா? நீங்க மட்டும் இல்லைன்னா ஏன் நிலைமை என்னங்க ஆகும்? என் கஷ்டத்தை புரியாம கண்டதையும் பேசிட்டு இருக்காத. ஒரு அப்பனா பொண்ணுங்களுக்கு காரியம் பண்ற கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அதை நான் 2 தடவை அனுபவிச்சுட்டேன். என்னவோ பண்ணுங்க. நான் சொல்லி என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க? நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. அம்மாடி துளசி, அம்மாடி துளசி. ஏமா ஜனனி, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க கூடாதா? நல்ல வேளை பெருசா எதுவும் ஆகல. என்ன என்னோட தப்புதாம்மா. நான் தான் ஏதோ யோசனையில பட்டாசு வெடிக்கிறது கூட தெரியாம அப்படியே நின்னுட்டேன். சரி சரி விடு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. இனி அதை பத்தி பேச வேணாம். இந்தம்மா, இந்த பால் எடுத்துட்டு போய் சிவா கிட்ட கொடு. என்னங்க என்னங்க என்னாச்சு? ஐயோ என்னங்க என்னங்க ஏத்துறீங்க? என்னங்க என்னாச்சு? கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க என்னாச்சுங்க? ஐயோ பயமா இருக்குங்க. கடவுளே, என்னங்க எதிரிங்க? என்னங்க ஆச்சு? ஐயோ ஐயோ கடவுளே. என்னங்க என்னங்க எழுந்திரிங்க. என்னங்க எந்திரிங்க. கண்ணு திறந்து பாருங்க. கடவுளே, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே.
ஐயோ என்ன ஜனனி என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஐயோ கடவுளே, இன்னைக்கு ஏன் இப்படி தப்பு தப்பா நடக்குது? பால் தரையில கொட்டுறது நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவாங்களே. ஐயோ அம்மா, இது தேவையில்லாம பெருசாக்காதம்மா. அது நீங்க தலை தீபாவளியில அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கா, அதான் கண்டுபட்டுச்சு. இந்த கண்ணில் வேற பட்டுச்சுலம்மா, அந்த பயத்துல ஏதோ பால் டம்ளரை தவற விட்டுருப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமா விட்டுருமா, பெருசாக்காத. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சாதாரணமா நடக்காது. நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காகவே நடக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். மா, ஜனனியோட கைய பாருங்கம்மா, இன்னும் நடுங்கிட்டே இருக்கு. அது வெளியே பட்டாசு வெடிச்சதுல இன்னும் ஒரு மாதிரியா பதட்டமா இருக்கான்னு நினைக்கிறேன். உன் பேச்சை கேட்டா இன்னும் பயந்துருவாமா, கொஞ்சம் அமைதியா இருமா. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னங்க என்னங்க? ஐயோ என்னங்க 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 எழுதுறீங்க? ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னங்க? ஐயோ கண்ணை திறந்து பாருங்களேன். சொல்லுங்க சித்தி. சுமதி சித்தி என்னாச்சு? எதுக்கு அழுவுறீங்க? ஐயோ சுமதி, என்னன்னே தெரியல. உன் சித்தப்பா திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாரு. ஐயோ என்னாச்சு? சித்தப்பாக்கு என்னாச்சு? என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் சீக்கிரம் வாயே. நீங்க பதட்டப்படாதீங்க, நான் வரேன் சித்தி, நான் உடனே வரேன். சீக்கிரம் வா. என்னங்க என்னங்க எழுதுறீங்க? என்னங்க? இல்ல, அம்மா சொல்ற மாதிரி ஏதோ தப்பா நடக்க போகுது. வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. உடனே சுமதிக்கு ஃபோன் பண்ணி பேசணும். ஆனா இப்போ அம்மாவும் சிவாவும் இருக்காங்க, நம்ம பேச முடியாதே. என்னங்க கண்ணை திறந்து பாருங்க, எனக்கு பயமா இருக்குங்க. அப்பா! சுமதி என்ன பாரு சுமதி. அப்பா என்னாச்சுப்பா? அப்பா என்னங்க? எந்திரிங்க. சித்தி, அப்பாக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல, நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு. அவர் பொண்ணுங்களை பார்த்து மனசு வருத்தப்பட்டு இருந்தாரு. நான் திரும்பி வந்து பார்க்கும்போது மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாருமா. அப்பா அப்பா எந்திரிங்க. ஏங்க கண்ணை திறந்து பாருங்க, எனக்கு பயமா இருக்குங்க. அப்பா எந்திரிங்க. என்னங்க சித்தி, எந்திரிங்க. முதல்ல அப்பா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போல. தூக்குங்க அண்ணா, கொஞ்சம் இங்க வாங்கல. அண்ணா கொஞ்சம் தூக்குங்கண்ணா. பாத்துண்ணா. சித்தி இத பிடிங்க, பாத்து. என்னங்க அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா என்னம்மா, இவருக்கு என்னாச்சு? டாக்டர் நல்லதான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு மயக்கமாய் கீழே விழுந்துட்டாரு. நானும் எவ்வளவோ எழுப்பி பார்த்துட்டேன், ஆனா எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு பயமா இருக்கு டாக்டர், என்னாச்சுன்னு பாருங்க. ஒரு நிமிஷமா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சித்தி ஒன்னும் ஆகாது சித்தி. கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.